வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய டெஸ்ட் கேப்டனாக சுப்மன் கில்லை நியமித்து பிசிசிஐ அறிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மகேந்திரன். இந்திய அணியின் புதிய டெஸ்ட் தொடருக்கான கேப்டனாக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது பிசிசிஐ தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கிறது. இதற்கான அணியும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய டெஸ்ட் கேப்டன் யார் என்ற கேள்வியானது ஏற்கனவே எழுந்திருந்தது. குறிப்பாக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் தொடரிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கேப்டன் யாராக இருப்பார்கள் என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்த நிலையில் பும்ரா, ஜடேஜா உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். அதே போன்று சுப்மன் கில் இளம் வீரராக இருக்கக்கூடிய சுப்மன் கில்லும் அணியை வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவர் தான், அவரும் அணியின் கேப்டனாக தகுதி பெற்றவர் தான் என்று பல முன்னணி கிரிக்கெட் விமர்சகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருந்தனர். தற்பொழுது அதற்கேற்ப சுப்மன் கில் இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே T20 தொடரிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் அதில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கிறார். அவர் ஓடிஐக்கு மட்டும், ரோஹித் சர்மா ஓடிஐ தொடருக்கு மட்டும் கேப்டனாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது டெஸ்ட் தொடரிலிருந்தும் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றிருக்கிற நிலையில் சுப்மன் கில் டெஸ்ட் தொடரின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் கேப்டனாகவும் ரிஷப் பண்ட் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அர்ஷித் சிங், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் இந்த டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருக்கின்றனர். பும்ராவும் ஜடேஜாவும் முன்னணி வீரர்களாகவும் அனுபவம் இந்த வீரர்களாக இருந்தாலும் ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு இளம் வீரராக சுப்மன் கில்லுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.